ஸோ ஆக்சுவலாக இப்போ ரேஸ் டியூன்டு சேசி அண்ட் சஸ்பென்ஷன் இதுதான் வந்து நேற்று வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஏன்னா பழைய டஸ்டரில் வந்துட்டு சேசியாக இருக்கட்டும் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல் வந்து ஒரு டிரைவர் கொடுத்துது. ஸோ அந்த டஸ்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது வந்து கஸ்டமர் எப்படி அட்ராக்ட் பண்ணும்? ஸோ டஸ்டர் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, பார்த்த உடனே பிடிக்கும், பார்க்கவும் பிடிக்கும், ஆனால் நீங்கள் எடுத்து ஓட்டினீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா டஸ்டர் வந்து டிரைவருக்காகவே டெவலப்மெண்ட் அண்ட் டியூனிங் செய்யப்பட்ட ஒரு வண்டி. சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸை கொடுத்துட்டு வண்டி ஓட்டும்போது அதில் ஒரு கேரக்டரே இருக்காது. டஸ்டரில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வண்டியை எடுத்து ஓட்டும்போது வண்டி அப்படியே உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, நீங்கள் வண்டிக்கிட்ட பேசுகிறதும் வண்டி உங்ககிட்ட பேசுகிறதும் வந்து அது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று டெவலப் ஆகும். இதுதான் வந்து டஸ்டரோட யூனிக்னஸ். இது வந்து ரேசிங்கில் ரொம்ப முக்கியம். ரேசிங்கில் வந்து த டிரைவர் அண்ட் த கார் தே ஹவ் டு இன்ட்ராக்ட் த்ரூ டிஃப்ரெண்ட் மீன்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கெட் த ஃபீட்பேக் ஆஃப் த ரோட் த்ரூ த ஸ்டேரிங். ஓகே, யூ கெட் த ஃபீட்பேக் த்ரூ த பெடல்ஸ். யூ கெட் த ஃபீட்பேக் ஆஃப் த என்ஜின் த்ரூ த சவுண்ட் that the engine is creating. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரேசிங்கை வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறது. நீங்கள் வந்து ஃபுல்லாக காதை பொத்திட்டு வண்டியை ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ரேஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் ஆஃப் த என்ஜின் ஹேஸ் டு ரெஸ்பாண்ட் டு யுவர் கமாண்ட். ஓகே, விச் மீன்ஸ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளையிங் டு யுவர் கமாண்ட், டு யுவர் ரெக்வஸ்ட். ஸோ இந்த டூ-வே இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ரேசிங் அண்ட் த சேம் திங் இஸ் எக்ஸ்டெண்டட் இன் டு டஸ்டர். ஓகே, டஸ்டரோட ஸ்டியரிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரேட்டட் பை IDIADA. நாட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட், இட் இஸ் த பெஸ்ட் ரேட்டட் பை IDIADA. ஏன்னா அந்த ஸ்டேரிங், அந்த கனெக்டட் ஃபீல், அந்த ரெஸ்பான்சிவ் ஃபீலிங், அந்த ப்ரிசிஷன் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, ஸோ இதை வந்து ரேசிங் ட்ராக்கில் ரொம்பவே இது பண்ணும். ரெண்டாவது உங்களோட ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் அந்த கார்னர்ஸை வந்து எல்லா வண்டியும் வந்து அந்த கார்னர்ஸை எடுக்கலாம், ஆனால் அந்த கார்னர்ஸை நீங்கள் எப்படி எடுக்கிறதுங்க தான் முக்கியம். ஒரு சில வண்டி வந்து அந்த கார்னர்ஸ் எடுக்கும்போது ESP இன்டர்வியூன் ஆகி வண்டியை வந்து கரெக்ட் பண்ணி அந்த இதில் போடும். ஓகே, லேப்பை ஃபாலோ பண்ண சொல்லணும், லேனை ஃபாலோ பண்ண போகணும், அது ஒரு வகையாக பண்ணுறது. இன்னொரு வண்டி வந்து பயங்கரமாக ரோல் ஆகி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்படியோ அதை கார்னர் மேனூவர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. டஸ்டர் எப்படின்னா அது நல்ல கான்ஃபிடெண்ட்டாக ESP இன்டர்வென்ஷன் இல்லாமல் மினிமம் ரோலோட எந்த ஒரு வண்டி வந்து ஸ்லிப் ஆகாமல் அந்த கார்னரை எடுக்கும்போது அதில் வர அந்த த்ரில்லே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபீலிங்கை வந்து டஸ்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இட் இஸ் நாட் தட் we are encouraging people to drive like a race. ஓகே, ஏன்னா நான் சொன்னபடி எல்லா வண்டியும் வந்து 180க்கு நாங்கள் லிமிட் பண்ணுறோம். சேஃப்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து வண்டி வந்து உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த DNA ஆஃப் த கார். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து வண்டியை டூ மச் இந்த ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டிக்கு புஷ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரிங், ஸ்டெபிலைசர் பார், ஷாக் அப்சர்வர், புஷ் எல்லாத்தையும் ஸ்டிஃப் பண்ணி நீங்கள் ரைடு கம்ஃபர்ட்டை கோட்டை விட்டுட்டிங்கன்னா இந்தியாவில் செல் பண்ண முடியாது. இப்போ ரேசிங் கார்லாம் புஷ்ஷே இருக்காது, எல்லாமே வந்து பால் ஜாயிண்ட்டு, பிவட் ஜாயிண்ட் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் புஷ் போட்டிங்கன்னா வந்து இட் வில் இன்ட்ரடியூஸ் அ கம்ப்ளைன்ஸ் இஸ் ஆப்போசிட் டு ஸ்டிஃப்னஸ். அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அண்ட் அஜிலிட்டி தான் முக்கியமே தவிர கம்ஃபர்ட் முக்கியம் கிடையாது. ஸோ நீங்கள் நான் ரேசிங் கார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரோடு இன்புட் எல்லாமே வந்து சீட்டுக்கு ஸ்டேரிங் வந்துச்சுன்னா வந்து அகெயின் பீப்புள் வில் நாட் லைக். ஸோ அதையுமே வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து டஸ்டரோட DNA ரீட்டைன் பண்ணி அதே சமயத்தில் எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து புது டஸ்டர். ஸோ இப்போ நீங்கள் லத்தீன் அமெரிக்கா, அப்புறம் டர்க்கி, மொராக்கோ, சவுத் ஏஷியா இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த கார் வந்து எவ்வளோ இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது? ஸோ வெரி உங்களோட மற்ற கொஷின் மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியான கொஷின் ஆக்சுவலாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பிளாட்ஃபார்ம் engineered ஃபார் இந்தியா, பார்ட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபார் இந்தியா அண்ட் இட் இஸ் டெஸ்டட், வேலிடேட்டட், ப்ரூவன் இன் இந்தியா. அதனால தான் வந்து 7 years வாரண்டி தைரியமாக தர முடியுது. ஓகே, நாங்கள் அந்தளவுக்கு டெஸ்டிங் பண்ணலைன்னா இந்தளவுக்கு தைரியமாக வந்து சும்மா ஏனோதெல்லாம் கொடுத்துட்டு வாரண்டி காஸ்ட்டு யாரும் மேனேஜ் பண்ணுறது? கண்டிப்பாக. ஓகே, அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அந்த டெஸ்டிங் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறதுனால தான் 7 years வாரண்டி தரும்.
அதே மாதிரி டாப் ஹேட் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து யூரோப்பியன் டஸ்டரே கிடையாது ஆக்சுவலாக. அந்த எசன்ஸ், அந்த சோல், அந்த ஸ்பிரிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு புதுசாக பண்ண வண்டி. ஆக்சுவலாக வண்டி வந்து கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டருக்கு மேலே வந்து ஹைட் அதிகம் யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அதே மாதிரி யூரோப்பியன் வண்டியில் முன்னாடி வந்து ரெனோ இருக்கும், இதில் முன்னாடி டஸ்டர் போட்டிருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்லி டாப் ஹேட் வந்து 100% புதுசு. அதே மாதிரி நமக்கு இந்தியன் மார்க்கெட்டோட ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம கஸ்டமர் வந்து எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஆடாஸ் கொண்டு கொடுக்கணும், சன்ரூஃப் கொடுக்கணும், 360 டிகிரி கேமரா தரணும், பவர் சீட்டு தரணும், வென்டிலேஷன் சீட் தரணும், ஒரு படத்தில் வர மாதிரி இந்த மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், எல்லாம் ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ப்ளஸ் இன்பில்ட் கூகுளும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும். ப்ளஸ் வந்து அந்த இன்பில்ட் கூகுள் வந்து கம்ஃபர்ட் அண்ட் ப்ரைவசி ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நோ நீட் டு கனெக்ட் யுவர் ஃபோன். அது வந்து கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். ப்ரைவசி வந்து நீங்கள் திடீர்னு யாராச்சும் கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து லெட்ஸே உங்கள் ஒய்ஃப் பேரையோ இல்லை யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரையோ ஒரு செல்ல பேரில் சேவ் பண்ணியிருக்கலாம். அந்த பேர் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அது யாராச்சும் கோட் டிரைவர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஃபோன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 lines ஆஃப் யுவர் கால் கேன் பி ஹர்ட் பை சம்படி. அதே மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் வந்து ப்ரிவியூ வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரைவசி ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அப்புறம் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் மேப் ஒரு முறை எடுத்துகிட்டு போகணும். இது உள்ள என்ட்ரான உடனே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேப் வந்துடும். காலைல நான் வரும்போது இந்த ஐடிசி சோலான்னு போட்டால் டைரெக்டாக வந்து வண்டிக்குள்ளே என்ட்ரானா இட்ஸ் கூகுள் ரெடி. நேவிகேஷனில் போய் வந்து ஐடிசி சோலான்னு போட்டால் இட்ஸ் மேப் ஆட்டோமேட்டிக்லி கம்மிங். அதே மாதிரி கூகுள் அப்ளிகேஷனும் அதே மாதிரி தான். அப்புறம் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே இன்பில்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் இன்பில்ட் கூகுள். இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரென்ஷியேஷன், இட்ஸ் அ டிஸ்ரப்ஷன். மற்ற எல்லா ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸும் யூரோப்பை கம்பேர் பண்ணுறப்போ புதுசு. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது எல்லாமே தேவையான விஷயங்கள். நான் சொன்ன அந்த கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ். அப்புறம் சேஃப்டிலையும் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூரோப் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் மார்க்கெட்டு, அதனால் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் யூரோப் தரலாம். இந்தியாவில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரிப் டவுன் பண்ணிடலாம், காசை குறைச்சலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்தியன் மார்க்கெட் வந்து லோ காஸ்ட் மார்க்கெட்டே கிடையாது. இட் இஸ் அ ஹை வேல்யூ மார்க்கெட். அதாவது நான் கொடுக்குற காசுக்கு நீ எவ்வளோ வேல்யூ கொடுப்ப. நீங்கள் வேல்யூ எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நான் நிறைய காசு கொடுக்க ரெடி. இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட இன்னிய சிச்சுவேஷன். டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகிட்டே போகுது, ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு, மோர் அண்ட் மோர் யங் பாப்புலேஷன் கெட்டிங் இன்டு தி ஜாப் போனவங்கலாம் ப்ரொமோஷன் வாங்கி அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏ செக்மெண்ட்லேருந்து எல்லோரும் பி செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் சேல்ஸ் க்ரோத் வந்து பி செக்மெண்ட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி செடான் ஹேட்ச்பேக் விட எல்லாம் எஸ்யூவிக்கு போயிட்டாங்க. மக்களோட இந்த பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ அதனால் வந்து லோ காஸ்ட் வண்டி பண்ணி வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம்னு நினச்சி இந்தியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ப்ளஸ் அந்த செக்மெண்ட்டில் பயனியர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி மார்க்கெட்டை பிடிச்சி அவங்க நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ தரணும். ஹை வேல்யூனா கொடுக்குற காசுக்கு கஸ்டமருக்கு இன் ரிட்டர்ன் நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வை ஆஸ் ஐ மென்ஷன்ட், இந்தியா இஸ் நாட் அ லோ காஸ்ட் மார்க்கெட், இட் இஸ் அ ஹை வேல்யூ மார்க்கெட். ஸோ லாஸ்ட் 2 questions என்னென்னா, இப்போ நிறையா இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு வந்து இவி ஸ்பெசிஃபிக் பாலிசி, அதாவது இவி ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இதெல்லாம் வந்து அதிகம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர்ஸ்மே அதெல்லாம் கொஞ்சம் இவி ஸ்பெசிஃபிக் காசுலாம் கொண்டு வரணும் அப்படின்றது ஊக்கப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ரெனோ வந்துட்டு இவி பாண்ட் பிளாட்ஃபார்ம் ஏதாவது உருவாக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அது லான்ச் பண்ணுறதுக்கான ஏதாவது ஐடியாஸ் இருக்கா ஹெட்டாக? ஸோ எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ஹைப்ரிட் ஒரு 3% இருக்குது. பட் நாங்கள் ஹைப்ரிட் வந்து போல்டாக எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஏன்னா வந்து எங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, அதே மாதிரி இவி பார்த்தீங்கன்னா வெரி சிமிலர். இவி வந்து ஒரு 1% என்னமோ அதிகமாக இருக்குது, இவி வந்து ஒரு 4%ல் இருக்குது. ஏன் அப்படின்னா இவிக்கு வந்து 5% தான் ஜிஎஸ்டி. ஓகே, அதனால் வந்து மக்களுக்கு வந்து அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஐசி இன்ஜின் வாங்கி 40% ஜிஎஸ்டி கட்டி ப்ளஸ் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க இவிக்கு. ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் ஃபைனல் ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல அட்ராக்டிவாகவே இருக்குது. கவர்மெண்ட் அது நல்ல பாலிசி ஃப்ரேம் பண்ணி இவியை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, டெஃபினட்டாக ஹைப்ரிட் அண்ட் இவி ஆர் இன் பிட்வீன் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்ஸ் ஆர் த ஃபியூச்சர். ஓகே, இதோட மிக்ஸ் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒன்லி டைம் வில் டெல். ஏன்னா இவி வந்து நீங்கள் என்ன தான் கவர்மெண்ட் புஷ் பண்ணாலுமே அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் கஸ்டமர் வந்து இப்போது டஸ்டர் மாதிரி கஸ்டமர் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு அப்படின்னு போகும்போது அவங்க சார்ஜிங் பாயிண்ட் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தே வாண்ட் டு பி அட்டானமஸ், தே வாண்ட் டு பி ஃப்ரீ.
ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பார்க்கும்போது ஹைப்ரிட் வில் மேக் சென்ஸுங்கிறது தான் எங்களோட ஒன் ஆஃப் தி கன்சிடரேஷன்ஸ். பட் அதுக்காக வந்து நாங்கள் ஈவி பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, எங்களோட குளோபல் ரோட் மேப் ஃபார் இந்தியாவில் ஈவிக்குன்னு ஒரு தனி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது எந்த டைமில் எந்த ஃபார்மில் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து அது டைம் வரும்போது உங்களுக்கு வந்து நிஜமாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் எந்த ஒரு ஓவியமும் இன்றைய காலகட்டத்தில் ஈவியை இக்னோர் பண்ணவே முடியாது. ஓகே, ஆனால் டைம் இருக்குது. ஏன்னா 4% தான் இருக்குது. 4%லேயே வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து there are enough number of cars, but still it is only 4%. ஓகே, நாங்கள் வந்து இப்போ இந்த டஸ்டர் எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் 96% there is enough place in the market for us to sell the duster and establish the brand. அந்த 4% வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் ரீச் பண்ணிக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே வந்து இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் நல்ல சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஈவி பற்றி மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த பேட்டரியோட ரீசேல் வேல்யூ, அது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இப்போ நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மக்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு வந்து எங்களோட நம்பிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 and 3 வீலர்ஸில் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஈவி வந்து டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டு கரெக்டுங்களா. பட் பேசஞ்சர் காரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வித்தின் பேசஞ்சர் காரில் எஸ்யூவியில் அந்த ஈவிங்கிறது அந்த அடாப்ஷன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எஸ்யூவி லவர்ஸ் லாங் டிரைவ் போகணும்னு நினைப்பாங்க. டஸ்டரோட அந்த இது டேக்லைனே பார்த்தீங்கன்னா ரீச் த அன்ரீச்சபிள், ஓகே, டேர்னிங் ஓனர்ஸ் இன்டு எக்ஸ்ப்ளோரர்ஸ். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈவி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஓகே, ஆனால் ஃபைனலாக எல்லோரும் போய் அங்கே தான் ரீச் ஆவாங்க. பட் நிறைய டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே லேட்டஸ்ட் ஈவி டெக்னாலஜியை எடுத்துகிட்டு வர்றது வந்து எங்களோட லட்சியம். அது கண்டிப்பாக வந்து அட் ரைட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். சார், ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ நிசான் ரெனோ அந்த பிளான்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அக்வயர் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பிளான்ஸ் என்ன? இப்போ டஸ்டர் வந்து இந்த நாட்டுக்கெலாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. ஸோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ரெனோ 100% டேக் ஓவர் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் பிளான்ட்டை ரீநேம் பண்ணிட்டோம், ரெனோ சென்னை பிளான்ட். இன்ஃபேக்ட் ஜெரார்ட் துர்பே பிளான்ட். ஸோ அவர் தான் வந்து இஸ் எ லெஜெண்ட். அவர் தான் K9K இன்ஜின், டஸ்டர், குவிட் எல்லாத்துக்குமே ஃபாதர் அவர் தான். ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து அவர் தான் வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணார். அதனால் வந்து வி ஹவ் நேம் த பிளான்ட் ஆஃப்டர் மிஸ்டர் ஜெரார்ட் துர்பே. ஸோ இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா 100% இட் இஸ் ஓன்டு பை ரெனோ. பட் ஸ்டில் வி கண்டினியூ டு ப்ரொடியூஸ் த கார்ஸ் ஃபார் நிசான் ஆன் அ கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான். ஓகே, ஆன் பேப்பர் இட் இஸ் ஓன்டு பை ரெனோ, ஆப்ரேட்டட் பை ரெனோ, பட் வி ஸ்டில் கண்டினியூ டு ஹெல்ப் அவர் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான். எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு சொல்லணும்னு எனக்கு இப்போதைக்கு வந்து they have not told me how much I can reveal. Okay. India as a manufacturing hub, இது வந்து it is taking a huge importance for Renault Group. Starting with the current Duster. ஏன்னா வந்து இது டொமஸ்டிக்கில் வந்து நாங்கள் ஒரு வால்யூம் பிளான் பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட்லேயும் பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 60+ கண்ட்ரீஸ்க்கு வந்து இது பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, நாட் ஓன்லி ரைட் ஹேண்ட் டிரைவ் பட் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், varying emissions, different crash requirements, different cyber security requirements, எல்லாத்துக்குமே வந்து டஸ்டரை டெவலப் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். ஓகே, இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து LHD வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இனஃப் இண்டிகேஷன் கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்னா என்ன? ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. ஒரு பிளாட்ஃபார்ம்னா நிறைய டாப் ஹேட் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற சிஸ்டம் தான் பிளாட்ஃபார்ம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து வரும். அண்ட் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் ரெனோ குரூப்பில் டாப் மோஸ்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியா ஆஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப், இந்தியா ஆஸ் அ இன்ஜினியரிங் ஹப், இந்தியா ஆஸ் அ சப்ளையர் ஹப் ஹேஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல். ஸோ அதனால் இந்தியா இஸ் கோயிங் டு டேக் த சென்டர் ஸ்டேஜ். I'm not only talking about Renault, I'm talking about India, because the average age, the population, the availability of technology, availability of resources
எனர்ஜி, பாலிசிஸ், கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் யூஎஸ்பிஸ் ஆஃப் இந்தியா. வேறு எந்த கண்ட்ரிலையும் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாமே அமைஞ்சு வர்றது கிடையாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஓகே, இங்கே எஜுகேட்டட் பாப்புலேஷனும் இருக்காங்க. அட் த சேம் டைம் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல லோ காஸ்ட் மேன் பவரும் அவைலபிளாக இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட் எடுத்தாலுமே இந்தியாவில் வந்து அது அவைலபிளாக இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு வந்து இந்தியாவை எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் இந்தியா ஆஸ் அ ப்ரூடண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சைனா. ஜியோ பாலிட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதனால் வந்து நமக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக லீவரேஜ் பண்ணி ரெனோ மற்றும் இந்தியாவை வந்து நம்ம குளோபல் லெவலில் முன்னேற்றுறது தான் வந்து எங்களோட குறிக்கோள். தேங்க்யூ சார், எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.